ஸோ இந்தியன் பாலிட்டியில் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இருக்குது, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இது இருக்கக்கூடியது. ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது போய் பார்க்கலாமா, எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட், இது ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் வரிசையாக டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக இதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ சாப்டர் நம்பர் எங்கே போயிருக்கோம் பாருங்கள். சாப்டர் நம்பர் 14, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக். 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேம் 3 லெசன் 1. 7th ஸ்டாண்டர்ட் டேம் 3 லெசன் 1 தான் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஸோ இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸுங்க எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தமே புரியும். பெண்களுக்கு இது அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இது. ஸோ நேரடியாக என்னென்ன அதிகாரம் அளிச்சிருக்காங்க, ஸோ கவர்மெண்ட்லேருந்து இந்தியன் பாலிட்டியில் உமனுக்கு என்னென்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எப்படி சொல்ல முடியும் நம்ம? இப்போது என்னென்ன சட்டங்கள் அதுலேருந்து உருவாகிருக்குது, அந்த சட்டம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆக்ட் பேஸ்டு தான் கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உமன் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? ஸோ ட்ரீட்டட் ஆஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட். அது இல்லாமல் த கண்ட்ரிஸ் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நாட்டின் முன்னேற்றத்தில் மகளிருடைய கருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகளிரை வந்து கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க வளர்ச்சிக்கு. என்னென்ன கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் க்ரோத் எடுக்கணும், ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத் வேணும் அப்படின்னா த டேலண்ட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் தி எம்பவரிங் தெம் மோர் இல்லையா? ஸோ உமனுடைய மகளிருடைய திறமைகளும் அவருடைய அதிகாரங்களும் முக்கியமானது. எதுக்குங்க? பொருளாதார வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கனால, யார் நம்ம படிக்கிறதுக்கு இல்லை, ஸோ கவர்மெண்ட்டு வேர்ல்டு தெரிஞ்சு வச்சுருக்கனால அதுக்கான எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா? The women in all spheres without repeatedly talking about cultural and social differences. எந்த ஒரு கலாச்சார சமூக வேறுபாடுகளை வந்து திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்காம, பெண்கள் ஆண்களுக்கு நிகரமாக சமமாக சம வாய்ப்பு கொடுப்பது தான் வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய எம்பவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன எம்பவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்சியன்ட் டைம்ஸில் எப்படி இருந்தது, பண்டைய காலத்தில் எப்படி இருந்தது. ஸோ நம்ம ஆன்சியன்ட் டைம்ஸ் போகணுன்னு வச்சுக்கங்களேன், இண்டஸ் சிவிலைசேஷன் தான் நம்ம ஞாபகப்படுத்த முடியும். அதுதான் நம்மளுடைய ஆன்சியன்ட் டைம்ஸு. சிந்துவெளி நாகரிகம். சிந்து நாகரிகத்தில் அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு தாய் கடவுள் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. தாய் கடவுள், ஸோ மதர் காடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? ரிக்வேதம் வரும், ரிக்வேத காலம். ஸோ அந்த காலத்தில் த பொசிஷன் ஆஃப் ஒய்ஃப் வாஸ் அட்மைரபுள். அதாவது ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றத்துக்கு உரியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆன்சியன்ட் டைம்ஸ்னு சொல்கிறாங்க. ரிக்வேதம் வேதிக் பீரியடில். போஸ்ட் வேதிக் பீரியட் பின்வேத காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா கிளிம்பிங் தி சத்தி, சத்தி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பயங்கர ஒரு சடங்கு தெரியும் இல்லையா? ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னா கூடையே
அந்த ஏரி கட்டையில் இவங்களும் சேர்ந்து விழுந்து செத்துடணும். அது ஒரு பெரிய சடங்காக செய்வாங்க. அதான் அந்த போஸ்ட் வேதிக் பீரியடில் நடந்துருச்சு. சேஞ்சஸ் நிறையா கல்ச்சுரலில் சேஞ்சஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடில் ஏஜில் என்ன நடந்தது? மிடில் ஏஜ் இடைக்காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா சதி, அதே கான்ஸ்பிரசி, குழந்தைகளுடைய திருமணம் இல்லையா? குழந்தைகளுடைய திருமணங்கள். ஸோ 7 வயசு 8 வயசு அப்படின்னாலே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அது மேரேஜ் கான்டாக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதை விட கொடுமை பெண் சிசு கொலை இருந்திருக்குங்க ஆரம்பத்தில். தெரிஞ்சது தானே, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். ஸோ பழைய காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர், 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் பிஃபோர் உள்ள நீங்கள் சினிமா படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் சிசு கொலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து படம் பண்ணி வச்சுருப்பாங்க. பிறந்துருச்சு அப்படின்னா இந்த கள்ளிப்பால் கொடுக்கறது போகிறது, அது மாதிரி பெரிய கொடூரம்லாம் நடந்திருக்குது. தேவதாசி சிஸ்டம், தேவதாசி அதாவது ஒரு அடிமையாக போயிடுறது, ஒரு கோவிலில் போய் அடிமையாக இருந்தது, அது மாதிரி. அதுக்கப்புறம் ஜவஹர் ஸ்லேவரி, அடிமைத்தனமாக கூட இருந்திருக்காங்க. பெண்கள் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட், பெண்ணில் வந்து மெட்டீரியல் ஒரு பொருளாக நினைக்கிறது, வேணும்னா யூஸ் பண்ணுறது, வேணும்னா தூக்கி வீசுறது, அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஸோ பிறகு இந்தியாவில் மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? மாற்றம் ஏற்பட்டு மொகல் ரூல், அக்பர் ட்ரைட் டு அபாலிஷ் தி சிஸ்டம் ஆஃப் சதி இல்லைங்களா? ஸோ அக்பர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த சதி முறையை வந்து கடுமையாக ஒழிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா? இப்போது ஜவஹர் அப்படின்னா என்ன ஒரு டவுட் இருந்திருக்கு, அதை பற்றி தான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும், ஸோ அந்நியர்கள் வந்து நம்மளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறோங்களா, அதே போல் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திரா போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுவது தான் இந்த ஜவ்ஹர். ஜவ்ஹருடைய மீனிங்ஸ் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியாமல் இருக்கும், நியூ வேர்ட்ஸாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்படியே அந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியடுக்கு வரும். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம், பிரிட்டிஷ் இந்தியா இல்லையா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறி இருக்கு. என்ன செஞ்சுருக்காங்க? இண்டிவிஜுவல்ஸ், ரீஃபார்ம் சொசைட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் ஹார்ட் டு ஸ்ப்ரெட் ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ அருமையான ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிரிட்டிஷ் பீரியடில் என்ன பண்ணாங்க? நிறையா வந்து சீர்திருத்த சங்கங்கள்லாம் உருவானுச்சு. அந்த சீர்திருத்த சங்கங்கள், தனிநபர்கள், சமய அமைப்புகள்லாம் பிற்காலத்தில் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் அவங்களாம் சேர்ந்து போராடியிருக்காங்க. அது ஒரு பக்கம், அது வந்து இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம். இங்கே நம்ம பார்க்குறது பாலிட்டி வந்தாலே வந்து நிறையா ஆக்ட்ஸ் வந்துடும், சட்டங்கள், பிரிவுகள், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பெண் கல்வியை வந்து ஒரு பெண்களுக்கு மத்தியில் அதிகமாக பரப்பணும் அப்படிங்கிறதான் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்திருக்குது. ஒவ்வொரு பிரபுக்கள் இல்லையா, லார்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, வைஸ்ராய்ஸ், கவர்னர்ஸ்லாம் வரும் பொழுது ப்ரொமோட்டிங் விடோ ரீமேரேஜ் இல்லைங்களா? யார் வந்து மறுமணம், ஸோ குறைந்த வயதிலே அவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே உட்காந்துருக்கணும், வேறு மேரேஜே பண்ணக்கூடாது. அப்படி ஒரு காலகட்டம் பெண்களுக்கு. அப்படி இருக்கும்போது விதவை வந்து மறுமணம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஊக்குவித்த காலங்கள் பிரிட்டிஷ் பீரியடில். அதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் சைல்டு மேரேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறை சொல்ல முடியாது. குழந்தை திருமணத்தையும் தடுத்திருக்காங்க. அவங்கள நம்மள்கிட்ட வந்து அதிகமாக வேலை வாங்கி வேலையை உறிஞ்சிருக்காங்க தவிர, ஆனால் இது மாதிரி வேலைகளை அவங்க தடுத்திருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மோனோகேமி, அந்த காலத்தில் என்னங்க பாலிகேமி இருந்திருக்குல்ல, பலதார மனம். கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ராஜாவே 25 மனைவி, 30 மனைவி, 50 மனைவியா, 100 மனைவி வைத்திருந்த காலம்லாம் ஒரு ராஜாலாம் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு தார மனத்தை வந்து நடைமுறைப்படுத்துதல் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்களுக்கு வந்து சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம்.
இப்போ பாருங்கள், இப்போ வரக்கூடிய டைம்லைன் சார்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நிறைய அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், ஜஸ்ட்டு நீ என்ன பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ வாட்சிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீடிங், ஸ்டடிங். தெரிஞ்சுக்கோ. நம்ம என்ன ஜஸ்ட் என்ன பண்ணுறேங்க, வாட்சிங். ஒரு படத்தை போய் வாட்ச் பண்ணுறோம். ஆர் யூ ரீகால்? எஸ் எஸ், வி கண்டினியூஸ்லி ரீகால் இல்லையா? ஒருத்தட்ட இன்னொருத்தட்ட அந்த படத்தில் பார்த்தியா அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான், ரீகால் பண்ணுறோம்ல. அந்த ரீகால் பண்ணக்கூடிய மேட்டர் நம்மளுக்கு வந்து என்னங்க அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லையா, அதை அப்படியே சொல்லணும், அன்ஃபார்ச்சுனேட்லி வி கான்ட் ரீகால் அவர் சப்ஜெக்ட்ஸ். நம்முடைய படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை யார்ட்டையும் ரீகால் பண்ணுறது இல்லையே. எப்போ ரீகால் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஜஸ்ட் திங்க் அவுட் இன் யுவர் ஹோம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரீகால் பண்ணியிருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரீகால் பண்ணியிருப்பேன், ஈவன் காலேஜ் படிக்கும்போது கூட ரீகால் ரிமெம்பரிங்கே இல்லாமல் இருக்கும். ஏதோ படித்தோம், ஏதோ செமஸ்டர் எழுதணும், வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவன் கொஷின் கேட்குறான் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமா. ஸோ டோன்ட் வாட்ச். ஆஃப்டர் வாட்சிங் யூ கேன் ரீகால் இன் யுவர் சப்ஜெக்டை ரீகால் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மனனம் செய்யுங்க, யோசனை பண்ணி கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணுங்கள். ஸோ ரீகால் பண்ணால் மட்டும்தான் இந்த டைம் லைன்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால்லையோ அல்லது டைரெக்டாகவே கிளாஸில் வந்து கேட்பாங்க, சார் ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு ஞாபகத்திலே நிற்க மாட்டேதுங்க, படிச்சுக்கிட்டே கிடக்குறேன். ரீசனே எழுதி வச்சுக்கோ. டோன்ட் வாட்ச், டோன்ட் வாட்ச், டோன்ட் ரீடும் பண்ணக்கூடாதுப்பா. ரீட் பண்ணக்கூடியது அது மேகசின்ஸ் ரீட் பண்ணுவேன், நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி புக்ஸை வந்து ரீட் பண்ணுவேன். சப்ஜெக்ட் யூ கான்ட் ரீட், யூ கேன் ரீகால், ரீப்ரொடியூஸ் அண்ட் ரிமெம்பர். அதுதான் எக்ஸாமுக்கு பயன்படும். இன்றைக்கி எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, சார் நான் படிச்சுட்டே போகிறேன், வேறு ஏதோ கேட்குற மாதிரி தெரியுது. கிடையவே கிடையாது, படித்தது தான் கேட்குறான். இப்போ ரீசெண்டாக இருந்த குரூப் 4 ஏதோ புதுசாக கேட்டான்னு நினைக்கிறாங்க. புதுசெல்லாம் எதுவும் கேட்கல, அதே தான் கேட்டான். நமக்கு அது ஆன்சர் கொடுக்க முடியல. காரணம் என்ன, மறந்து போச்சு. அதனால் ரீகால் பண்ணுங்கள். தயவுசெய்து வாட்ச் பண்ணாதீங்க. வாட்ச் பண்ணாலும் வீட்டில் உட்காந்து ரீகால் பண்ணுங்கள். ஸோ ரீகாலுடைய அனதர் ஒரு மீனிங் டைஜஷன் தான் அடுத்த ஒரு மீனிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக டைம்லைன் சார்ட்டாக வரும். 1819 கல்கட்டாவில் தான் த ஃபஸ்ட் எவர் உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் அசோசியேஷன் உருவாயிருக்கு. பாருங்கள், தெரிஞ்சுக்க முதல்ல பெண் சிறார் சங்கம் கல்கத்தாவில் 1819. 1849 ஜேஇடி பெத்தூன் ஸ்கூல், த பிரசிடென்ட் ஆஃப் அகாடமி ஆஃப் எஜுகேஷன் இன் கல்கட்டா. சரிங்களா? அதாவது ஜேஇடி பெத்தூன் யாருங்க, அவங்க ஒரு லேடி தானே. கல்கத்தாவில் உள்ள கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்திருக்காங்களா. பெண்கள் யாராவது தலைவராக இருப்பாங்களா? சான்ஸே இல்லை. 1849. நான் வந்து இப்போது ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவுரி ரிலேட்டட்லாம் வந்து அது அந்த டவுரியை வந்து எகென்ஸ்ட் பண்ணி படங்கள்லாம் வந்திருக்குது, ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்குது இல்லையா? அப்படிங்கிறப்போ 1849 பாருங்கள், ஒரு பெண் வந்து தனியாக ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 1854 சார்லஸ் வூத் எஜுகேஷன் ரிப்போர்ட் பிளேசஸ் தி கிரேட்டர் எம்ஃபாசிஸ் ஆன் ஃபீமேல் எஜுகேஷன். சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை கொடுக்குறாரு. சார்லஸ் வூட் அப்படிங்கிறவர் கல்வி அறிக்கை கொடுக்குறாருங்க. இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு கல்வி அதிக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எப்போ சொல்லியிருக்காருங்க? 1854 மனப்பாடம் பண்ணிக்கோ. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேட்டு விட்டுருவான். சரிங்களா? 1882 த இந்தியன் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ஹண்டர் கமிட்டின்னு சொல்லுவாங்க, பயங்கர ஃபேமஸானது. இந்திய கல்விக்கு ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கப்பா, எ பிரைமரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ், டீச்சிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்,
ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அண்ட் ப்ரைஸஸ் ஃபார் கேர்ள்ஸ் 1882. ஸோ அவங்க வந்து ஊக்கமளிக்கிற தெரியுதா, மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. 1882 மோட்டிவேஷன் பண்ணிடுறாங்க. சிறுமிகளுக்கு தொடக்கப்பள்ளி கொடுத்துருங்கப்பா, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் கொடுங்க, சிறப்பு உதவித்தொகையெல்லாம் கொடுத்து அவங்க பரிசு கொடுத்து ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லி எப்போது ஹண்டர் கமிட்டி 1882 கேட்பாங்க. எப்படி டைரெக்டாக கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் த்ரூ கேட்பான், எப்படி வேணாலும் கேட்பான். நீ ரீகால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர். ஸோ கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். யாராவது நீங்கள் படித்த 10th ஸ்டாண்டர்ட் +2 டிகிரியில் வெறும் கொஷின் தான் நான் கேட்டிருக்கான், யாராவது ஆன்சர் கொடுப்பாங்களா? நம்ம தான் ஆன்சர் எழுதணும். ஆனால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வில் மட்டும்தான் கேள்வியும் உண்டு பதிலும் உண்டு. நம்ம தான் தேடணும் அந்த பதிலை. கொஸ்டினும் அவுட்டு, ஆன்சரும் அவுட்டு. நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன? படிக்காதனால தேடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு முறை படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கொடுக்கலாம் இல்லையா? அதனால் படிக்கிறதுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கிங்க. In 1916, the Indian Women's University was founded by Professor D.K. Karve. D.K. கார்வேவால் பேராசிரியர், இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தில். சரிங்களா? 1916. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யாருங்க? டிகே கார்வே. 1890 அடுத்தது பூனால ஏராளமான பெண்கள் பள்ளியை நிர்வகிச்சிருக்காங்க. ஏராளமான பெண்கள் பள்ளி டாக்டர் கார்வே. 1890. நம்ம சொல்லிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து வெளிநாடு கிடையாது இல்லையா, எல்லாம் உள்நாட்டில் தான், இந்தியாவில் தான். பெண்களுக்கான சமூக தீமைகள் அடுத்தது பாருங்க. இம்பார்ட்டன்ட் சோஷியல் எவில்ஸ் என்னன்னா படித்தோம் இல்லையா ஆல்ரெடி? பெண் சிசு கொலைன்னு படித்தோம் இல்லையா? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1795 பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட். பாருங்க, அந்த ஆக்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை? 21. பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட், வங்காள ஒழுங்காற்று சட்டம் 1795. அவ்வளோதான், டைரக்ட் கொஸ்டின். 1892 த ரெகுலேஷன் ஆக்ட். 1802 ஒழுங்குமுறை சட்டம் வந்துச்சு. 1870 ப்ராஹிபிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் ஆக்ட். 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிக்கிறது வந்து ஃபீமேல் மீன்ஸ் இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்னு. ஆனால் இது டைரெக்டான மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின் தானே. ஒவ்வொரு இயரும் எந்தெந்த சட்டம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். The main causes of female infanticide, avoidance of economic burden, family pride, not being able to find a suitable groom for the child. ஸோ பெண் சிசு கொலை முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார சுமையமாக. அதாவது இந்த குழந்தை பிறந்துச்சு, என்னால் வந்து இவங்களை வளர்த்து படிக்க வச்சு அல்லது படிக்காமல் விட்டு கல்யாணம் பண்ணி டவுரி கொடுத்து அனுப்ப முடியாதுப்பா என்னால் அப்படின்னு சொல்லி சாகடிச்சிட்றாங்களாமா. இந்த ரீசன் சொல்கிறாங்க. குடும்ப பெருமை, அது ஆண் குழந்தை இருந்தால் குடும்ப பெருமை, பெண் குழந்தைன்னா கிடையாது. அப்படி தானே? இன்னும் கொஞ்சம் எங்கேயும் இருக்குது, அங்கங்கே இருக்குது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல்லே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டே வச்சுட்டாங்க. பெண் சிசுக்குள்ளே வந்து 1870 5 வயது 6 வயது 7 வயது இருந்தாலும் சரிங்க, சைல்டு மேரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணுக்கு தான் பிரச்சனை. 1846 த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் உமன் வாஸ் 10. எப்பப்பா 10 வயசுலேயே மேரேஜ் பண்ணிக்கலாம். 1846 லோக்கல் மேரேஜ் லா, ஏஜ் ஆஃப் மேரேஜ் உமன் திரும்ப மாற்றுறாங்க 14. அதாவது பெண்ணாக இருந்தால் 14, ஆணாக இருந்தால் 18. உள்நாட்டு திருமண சட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. 1930 கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்னது? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த ரைஸ் அப்
ஹரிபிலாஸ் ஷர்தா சைல்டு மேரேஜ் பில், ஒரு மசோதா கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அருமையான ஒரு மசோதா. அது ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா 1930. பாருங்கள், இந்த சொல்லக்கூடிய இந்த டேட்லாம், இந்த டைம்லைன்லாம் பாருங்கள். நம்ம வந்து இன்னும் சுதந்திரம் வாங்கலை, பிஃபோர் ஃப்ரீடமில் தான் இருக்கும் இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 14. இப்போ அதே தான் கொஞ்சம் ஒரு பில் பாஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 1955 இந்து திருமண சட்டம் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ஃப்ரீடம் வந்துச்சு, இந்து மேரேஜ் ஆக்ட். பையனாக இருந்தால் 21, பொண்ணாக இருந்தால் 18 இல்லைங்களா. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. சதிக்கு ஒன்று சதி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு in the beginning they did it voluntarily but were later subjected to pressure from relatives. ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இறந்து விட்டால் நீயும் கூட போயிடணும். பார்த்தார் யார் அப்போ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியா. 1829 டிசம்பர் 4 ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்தார். எவன் சதி ஏதாவது ஒரு இது மாதிரி ஹேபிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த சொல்கிறவனை தூக்கி உள்ள போட்டுறது. யார் இந்த படித்து வச்சுக்கோ, வில்லியம் பெண்டிங், த லார்டு வில்லியம் பெண்டிங். டிசம்பர் 4, 1829 ஒரு விதிமுறை சட்டம் கொண்டு தாருங்க. 15. ஸோ ரூல் ஆக்ட் வந்து 15 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக பிடிச்சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவதாசி முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து குழந்தையிலேருந்தே போய் கோவிலுக்கு நேர்த்தி விட்டுருவாங்களாமா, அவ்வளோதான். அவங்க வந்து மேரேஜும் பண்ணிக்கக்கூடாது, எதுவும் செஞ்சுக்கூடாது, அங்கேயே கிடக்கணும், கோவிலே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கணும். தேவர் அடியாள் சொல்லுவாங்க, தேவதாசி அல்லது தேவர் அடியாள் அப்படிங்கிற வார்த்தை. அது கடவுளுக்காக சேவகம் பண்ணுறாங்க, கடவுளுக்காக சேவகம் பண்ணுறாங்க, அங்கேயே கிடக்கணும். ஸோ கொடுமை அது. அவங்க விருப்பமே இல்லாட்டி கூட அங்கே இருந்துக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம். ஸோ இதுக்கு யாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நான் வச்சுக்கோ, ஒவ்வொரு பெண்களுக்கான அந்த கொடுமைகளை போராடியவர்களை ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க எக்ஸாமில். இந்த கொடுமையான தேவதாசி முறையை நான் வந்து ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மறந்துடாதீங்க. ஸோ அதோட டைம்லைன் பாருங்கள். 1930 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சாருங்க. சென்னை சட்டமன்றத்தில், மദ്രാஸ் சட்டமன்றத்தில் அவங்க வந்து அந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க 1930. ஸோ தேவதாசி சிஸ்டமே இருக்கக்கூடாது டோட்டலாக. தேவதாசிக்கு அடுத்த சட்டமே வருது 1947 அக்டோபர் 9 1947 மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட். ஸோ இதில் யாரும் இது மாதிரி தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணக்கூடாது, சடங்கோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்டே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அந்த பெண்களுக்கான சீர்திருத்தங்கள் நிறையா வந்து சமூக சீர்திருத்தங்கள் வந்திருக்காங்க. இந்த சமூக சீர்திருத்தங்கள் யார் எப்பப்போ வந்திருக்காங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சமூக சீர்திருத்தவாதிகள், த ரோல் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஃபஸ்ட் ஒன் ராஜாராம் மோகன் ராய். அப்படியே கண்ணை முடினா ராஜாராம் மோகன் ராய் பற்றி அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி கண்ணை முடிச்சு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது பெண்களுக்கு சம்மந்தமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பகுதியில், அதாவது மீன்ஸ் மேபி ஐஎன்எம்மில் ராஜாராம் மோகன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கண்ணை முடிட்டு சொல்லணும். அதுதான் வந்து படிப்புப்பா, கற்க கசட இல்லையா. நான் சொல்ல கொடுக்கணும், நீ திருக்குறள் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். சும்மா படிக்காதப்பா, படித்து அது போல் மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ரீட் அவுட் தான் பண்ணுறீங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸு ஜஸ்ட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறான், அப்படியே 1 மணி நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறான்.
யூடியூப்பில் ஒரு பிரியாணி செய்கிறது பார்க்குறீங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பசி தீருமா? சமையல் செஞ்சிடணும், அதே மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சிடணும் நீங்கள் வீட்டில். அது சுவையாகவும் இருக்கணும், பசியும் ஆறணும். அதுக்கு பேர் தான் நீங்கள் பார்த்து அந்த யூடியூப்பில் சமையல் செஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம படிப்பில் என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம் தவிர அதை வந்து டைஜஸ்ட் பண்ணவே இல்லை, அதை ரீகால் பண்ணவே இல்லை. ரீகால் பண்ணிடணும். ஸோ ராஜாராம் மோகனை பற்றி அப்படியே சொல்லிடணும்ப்பா. அதே மாதிரி ஒருத்தர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இப்போ ஃபஸ்ட்டு நேம் படித்து வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சாங்கிற அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கந்துக்கூரி வீரேசலிங்கம். கந்துக்கூரி வீரேசலிங்கம். கோபாலகிருஷ்ண கோகலே, பெரியார் ஈவேரா, எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி. முதல் இந்த லிஸ்ட்டு எடுத்து இவங்களாம் யாருங்க? பெண்களுக்காக போராடியவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள். இப்போ ராஜாராம் மோகன் ராய் என்னங்க, 1829 இந்த சதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அந்த தண்டனை வாங்கி கொடுத்தவரே இவர் தான். அவ்வளோ பாடுபட்டார். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கந்துக்கூரி வீரேசலிங்கம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் பண்ணலாம். 1874 முதல் பெண்கள் பள்ளி ஞாபகம் கேட்பாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே 1905 இந்திய ஊழியர் சங்கம் பெண் கல்விக்காக ஊக்குவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பெரியார் ஈவேரா பற்றி தெரியும். பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், குழந்தை திருமண எதிர்ப்பு எல்லாத்துக்கும் பாடுபட்டவர் ஈவேரா ராமசாமி. எம்ஜி ரானடே 1869 விதவைக்காக விதவை மறுமணத்துக்காக பாடுபட்டவர். 1887 இந்திய தேசிய சமூக மாநாடு. 1884 மலபாரி குழந்தை திருமண ஒழிப்பு. இது மாதிரி தொடர்ந்து இவங்களாம் வந்து பாடுபட்டிருக்காங்க. அடுத்தவர் பாருங்க, பூலே. பூலே பற்றி நீங்கள் ஜோதிபா பூலே இல்லையா, ஜோதிபா பூலேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது பாருங்க, சாவித்திரிபாய் பூலே. இவங்க யாருங்க? சாவித்திரிபாய் பூலே. இன்னொன்று ஜோதிராவ் பூலே. ஃபர்ஸ்ட் நேம் ஜோதிராவ் பூலே. இவங்க யார் தெரியுங்களா? முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? சாவித்திரிபாய் பூலே. ட்ரெடிஷ்னல் பிரேக்கர். யாரும் வெளியே வர முடியாது, யாரும் பெண்கள் வெளியே வர முடியாது, படிக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் முதல் பெண் ஆசிரியருங்க, டீச்சராக வெளியே வராங்கன்னா எவ்வளோ பெரிய அந்த பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அவளை நம்ம படித்து வச்சுக்கணும் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, எக்ஸாம் மட்டுமா? பெண்கள் கல்வியின் பற்றி நாம் பேசும்போது இந்தியாவின் பெண் கல்வியின் வீரராக ஜோதிராவ் பூலே இருந்திருக்காரு. ஜோதிராவ் பூலேடைய மனைவி தான் சாவித்திரிபாய் பூலே. 1848 பெண்களுக்கான பள்ளி பூனேல இல்லையா, பூனேல படிச்சுட்டு வந்தாலும் இப்போ தான் பூனேல நிறைய கல்வி வந்து கல்வி நிறுவனங்கள் நிறுவன வரைவர். 1925 இந்திய வாரிசுரிமை சட்டம். பாருங்க, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 1925 அப்படிங்கிறது இந்திய வாரிசுரிமை சட்டம். மனைவி பெண் குழந்தைகளுக்கு சொத்து உரிமை வழங்கப்பட்டது. இதை படித்து வச்சுக்கணும். அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்பாவுடைய சொத்தோ அல்லது தாத்தாவுடைய சொத்தோ எதுவுமே பெண்ணுக்கு வராது, எல்லாம் பசங்களுக்கு தான் போகும். 1925 இந்திய வாரிசுரிமை சட்டம் கொண்டு வராங்க. பெண்களுக்கும் பங்கு உண்டு. 1929 பெண் அது குழந்தை திருமண தடை சட்டம். பெண்ணை விட ஜென்ரலி குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்டது. படித்து வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து முக்கியமானது, ரீகால் பண்ணணும். இயர் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இப்போ தானே பார்த்தோம். அதாவது
பெண்ணுடைய திருமண வயது, ஆணுடைய திருமண வயது 18, 21 18, 21. அதை வந்து 1955 திருமண சட்டப்படி ஒரு மேரேஜ் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பெண்களின் திருமண வயது 18. இப்போ இல்லை அது இல்லையா? நீங்கள் பெண்களின் திருமண வயது எவ்வளோங்க? 21 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 21 ஆக்கிட்டாங்க. படிப்போம். 1956 வாரிசுரிமை சட்டம். பெற்றோர்களின் சொத்துக்களுக்கு பெண்களுக்கு உரிமை வழங்கப்படும் சட்டம் கொண்டு வந்தாங்க. 1956 விதவைகள் மறுமண சட்டம். சரி, விதவைகள் மறுமண சட்டம் 1956. அப்படியே மனப்பாடம் இந்த டேபிள்லாம் மனப்பாடம் பண்ணோம் இல்லையா? 3rd ஸ்டாண்டர்டில் 2nd ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணியிருப்போம். இப்போலாம் ப்ரீகேஜிலே பண்ணுறானுங்க, அது விட்ருங்க. அது மாதிரி இந்த டைம்லைன் ஷார்ட்டெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியே இல்லை. சார், இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் மட்டும்தான் இது வருதான்? இல்லை, ஆல் டாபிக்ஸ்லேயும் அங்கங்கே வரும். நீங்கள் நிறையா ரீகால் பண்ண படிக்கிறது ஈஸிப்பா. பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 1961 மகப்பேறு நலச்சட்டம். மகப்பேறு நலச்சட்டம். மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு விடுப்பு கொடுத்தது அந்த 1961 சட்டத்தில் தான். பெண்களுக்கு எத்தனை சட்டங்கள் வந்திருக்கு பாருங்கள். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் சட்டம், ஆண்களுக்கு சட்டம் கிடையாது. ஆண்களுக்கு சட்டமே கிடையாது. 1961 வரதட்சணை ஒழிப்பு சட்டம். மறந்துடாத, வரதட்சணை, டவுரி இல்லையா? டவுரியை வந்து டவுரி ஆக்ட் 1984 திருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் யாராவது வரதட்சணை வாங்குகிறேன் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக வாங்குறாங்க, அதை விட்டுருங்க ஒரு பக்கம். இப்போ வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா சிறை தண்டனை, நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை. 1986 பெண்கள் அநாகரிகமாக காட்டுவதை தடை செய்யும் சட்டம். இது வந்து ஒரு போஸ்டரே போடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அநாகரிகமாக காட்டி ஒரு போஸ்ட் போடுறது வந்து 1986 ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. உடனே அரெஸ்ட் தான், ஃபைன் தான். 1989 வாரிசு உரிமை சட்டம். பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் சம பங்குரிமை. முன்னாடி வந்து சொத்து உண்டுன்னு தான் கொடுத்தாங்க, எவ்வளோன்னு சொல்லி கிளியராக சொல்லவே இல்லை. 1989 சொல்கிறாங்க 50%பா, பையனுக்கோ பொண்ணுக்கோ எல்லாத்துக்கும் 50% கொடுக்குறாங்களா பார்த்துக்க, சட்டம் உண்டு. 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம், கமிஷன்ஸ், நேஷனல் கமிஷன்ஸ்ங்க. ஸோ உமன்ஸ் நேஷனல் கமிஷன்ஸ். 1994 குழந்தை பிறப்புக்கு முன் பாலியல் பகுப்பாய்வு நுட்பங்கள் சட்டம். இப்போ பெண் சிசு வந்து கருவிலே போய் ஆணோ பெண்ணோ பார்த்து கலைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு 1994 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இமிடியேட் அரெஸ்ட், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக கேட்டிருப்பீங்க நிறையா, அது பேர் என்னது, ஹாஸ்பிட்டல்ஸில் இது மாதிரி மறைமுகமாக செஞ்சது வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம். ஸோ நீங்கள் இப்போயே வந்து இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் மென்னு சொல்லி வரவே வராது இல்லையா? ஆண்களுக்கு அதிகாரம் அளித்தல், ஆண்களுக்கான சட்டமே வராது, எல்லாம் பெண்களுக்கான சட்டம் தான். ஸோ நிறையா உட்காந்து நீங்கள் படிச்சுக்கணும். உங்களுக்கும் தேவை, அது மீன்ஸ் சாதாரண நமக்கு தேவை, எக்ஸாமுக்கு தேவை. 2013 பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை தீர்வு சட்டம். ஒர்க் பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா 2013 சட்டம் ஏற்றிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இது அதை விட முக்கியமானது, எக்ஸாமில் கேட்ட சம்ஸ். இந்த சார்ட் வருது பார்த்தீங்களா? இந்த சார்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணும். முதல் இந்திய பெண் மருத்துவர் யாருங்க? ஆனந்தி கோபால் ஜோஷி. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பாரத ரத்னா பெற்ற முதல் பெண் பாடகி MS சுப்புலட்சுமி. இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர் எங்கேப்பா? உத்தரப்பிரதேசம், மறந்துடாத, உத்தரப்பிரதேசம், சரோஜினி நாயுடு.
இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி கே. பிரீத்திகா யஷினி. பிரீத்திகா யஷினி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண் பேடி. இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. இது எல்லாமே சிலது தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு, சிலதும் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். எப்படி டேபிள் மாதிரி, சில டேபிள் நம்மளுக்கு தெரியும், சில டேபிள் இப்போ சொன்னோம்னா தப்பானதே ஸ்ட்ராங்காக சொல்லுவானுங்க. அவன் இப்போ 7 8 சார் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் 48 அடித்து சொல்கிறான். டேய் நல்லா சொல்கிறான், திருப்பி சொல்கிறான்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் சொல்கிறான், இல்லை சார் 7 8 சார் 56 அப்படின்னு. 48 அடித்து சொல்கிறான், அதான் கரெக்ட் அப்படின்னு மாற்றிக்க. அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண். அர்ஜுனா விருது பெற்ற முதல் ஸ்டெஃபி டிசோசா. பாரத ரத்னாவை பெற்ற முதல் இந்திய பெண் இந்திரா காந்தி. சரிங்களா? முன்னாடி பார்த்தது பாடகி இல்லையா? பாடகி பார்த்தோம். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் மதர் தெரசா. எல்லாம் இந்திய தான். முதல் இந்திய பெண் விமானி சாரா தக்ரால். முதல் இந்திய பெண் நீதிபதி அண்ணா சாண்டி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் இந்திய பெண் தலைவர் இல்லையா? ஐஎன்சியின் முதல், அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பாருங்கள், 2க்கு வித்தியாசம் பாருங்கள். அதாவது அன்னி பெசன்ட் அம்மையார் தான் முதல் பெண் தலைவர், அது ஓகே. ஆனால் அவங்க இந்தியர் கிடையாது. ஐ திங்க் நெதர்லாண்டு நினைக்கிறேன் இல்லையா? நெதர்லாண்டோ இங்கிலாண்டோன்னு நினைக்கிறேன். அவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்தியா கிடையாது பேசிக்கலி. ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையார் நம்ம அடையாறில் நிறையா சொல்கிறது இயக்கங்கள்லாம் உருவாக்கி இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய தேசிய இயக்கத்துலேயும் போராட்டம்லாம் பண்ணி நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க. இப்போ கேட்டிருக்க கொஷின்ஸ் என்னன்னா, முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. முதல் பிரெஞ்சு அழகி இந்திய பெண். ஸோ அங்கே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு அழகி, அது மிஸ் இந்தியா சொல்கிறோம் இல்லையா? அதை மிஸ் வேர்ல்டு பண்ணுறோம். அதில் வந்து முதல் பிரெஞ்சு அழகி, அதில் இந்திய பெண் வந்து ரீட்டா பிரியா. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் கமல்ஜீத் சந்து. ஸோ இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பெண்களுடைய அவங்க வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ ஈடுபாடு வரும்பொழுது இத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஞானபீடம் விருதை பெற்ற முதல் இந்திய பெண் அஷ்டபூர்ணா தேவி. ஸோ இந்த முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோ. முதல் இந்திய மகளிர் ஆஸ்கார் விருது பெற்றவர் பனு அத்தையா. சரி, இது அப்படியே படிச்சுட்டு போனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? யாராவது கேட்கணும். ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி வச்சுருக்குங்க. எங்கள் 2 பேருக்கு லிங்க் பண்ணுங்கள். முதல் ஏதாவது ஒரு லிங்க்குங்க. அதாவது இந்த லிங்க்கு தான் ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏதாவது ஒரு லிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பனு அதையா. முதல் இந்திய மகளிர் ஆஸ்கார் விருது. ஆஸ்கார் எனக்கு தோன்றது, உனக்கு என்ன தோன்றதுன்னு வச்சுக்கோ. இந்திய ஆஸ்கார் ஆஸ்காருக்கு அப்படியே ஆஸ்கார் அத்தையா. ஏதாவது ஒரு ஜாயின், கண்டிப்பாக ஜாயின் கொடுத்தா படிக்கல. இல்லாட்டி நீங்கள் அப்படி மாப்பிளம் பண்ணிட்டு இருந்தால் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஜாயின் பண்ணுங்கள். எம்டி எவரெஸ்ட் ஏரிய முதல் இந்திய பெண் பாச்சென்ட்ரி பால். சரிங்களா? பாச்சென்ட்ரி பால், ஏதாவது ஒன்று எவரெஸ்ட்டுக்கும் பாச்சென்ட்ரி பாலுக்கும் கனெக்ஷன் பண்ணிக்கணும். அசோக் சக்ரா முதல் பெண் நீரா பானோட். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீபி வச்சுக்கணும். உலக அழகி இந்தியா சுஸ்மிதா சென். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் வந்து கர்ணம் மல்லேஸ்வரி. ஸோ இதை வந்து ஒரு லிங்க்கை வச்சுட்டு படிச்சுக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பிஃபோர் ஃப்ரீடம் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பாருங்கள். பெண்கள் அதிகாரமுக்கு என்னென்ன வழிகள். ஸோ அரசியலில் அவங்களுக்கு இப்போ கூட வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து பெண்களுக்கான சட்டங்கள் உருவாகிருக்குது. அதையும் வந்து படிச்சுக்கணும்.
தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டங்கள், இந்தியாவில் இருக்கிற சட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இது வந்து பாஸ்ட்டு, இடைக்கால பகுதியில் என்ன இருக்கோ அது பண்ணியிருக்கோம். இந்திய அரசியல் சட்டம் இல்லையா, இந்திய அரசியல் சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் 73, 74 ஒரு 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 அமெண்ட்மெண்ட்ஸ் போடுறாங்க. 33% உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்கப்பா. யாருக்கு? பெண்களுக்கு. பொருளாதாரத்தில், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி கொடுக்குறாங்க, தொழில் முனைவோருக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க, சம வேலை கொடுக்குறாங்க, சம ஊதியம் கொடுக்குறாங்க. 11 5ஆண்டு திட்டம். நமக்கு மொத்தம் வந்து எத்தனை 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது? 5 இயர்ஸ் பிளான்ஸ். அதில் 11வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து 33 பேர் பெண்களாக இருக்க வேண்டும். எங்கள் அரசின் அனைத்து திட்டங்களிலும், அரசின் அனைத்து திட்டங்களிலும். சமுதாய வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் வந்து அவங்கள வந்து சிவில் முறையில் பயன்படுத்துது. பெண்களுக்கு எதிரான ஏதாவது வந்துச்சுன்னா உடனே சட்டத்தை ஏற்று அவங்கள வந்து பிடிக்கிறது, பெண்ணுரிமை மீறல்களுக்கு சட்டம் கண்டித்தல், இது மாதிரி நிறையா வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. அட் ப்ரெசண்ட் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005, ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ அப்படி கேட்டு இது யாருக்காக என்னன்னு சொல்லி கேட்பாங்க, படித்து வச்சுக்கணும். பாதுகாப்பான பிரசவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மருத்துவமனையில் பிரசவம் மேற்கொள்ளும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இப்போ கூட உண்டு. நீங்கள் வந்து அர்பன் ஹெல்த் சென்டருக்கு போயிடணும். ஸோ யாராவது வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் போயிடணும். அங்கே போயிட்டு அங்கே போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்துட்டு வந்து ஐடி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பர் வாங்கிடணும் கம்பல்சரி. ஐடி நம்பர் வாங்கினா தான் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும் குழந்தை பிறந்தா. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் அந்த அர்பன் ஹெல்த் சென்டரில் நீங்கள் வந்து போயிட்டீங்க வச்சுங்க, அவங்களே வந்து ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த ஊட்டச்சத்துக்கான பொருட்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அவ்வளோ சலுகைகள் தெரியுங்களா. ஏஎஸ்ஹெச்ஏ ஆஷா என்னும் மருத்துவ நல பணியாளர் உதவுதல் ஐஎம்ஆர் எம்எம்ஆர் வீதத்தை குறைப்பது அதன் நோக்கமாக இருக்கிறது. ஸோ 2005 இந்த ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் ROH அப்படிங்கிற மூலமாக நிறையா வந்து சலுகைகள் கொடுத்துருக்காங்க. மில்லினியம் வளர்ச்சி கணக்கு 2000 அப்படி ஒரு திட்டத்தின் கீழ் தேசிய மக்கள் தொகை கொள்கை இவற்றை நிறைவேற்றும் பொருட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு படித்து வச்சுக்கோ. தமிழ் அரசோட உடல் நல திட்டங்கள், அருமையான ஒரு திட்டம் இது. சத்யா அம்மையார் நினைவு அரசு அனாதைகளுக்கான திட்டம் இருக்குது. அடுத்த ஒரு திட்டம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் கொடுக்குறாங்க. 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம். இப்போ இந்த திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ புதுசாக கவர்மெண்ட் உருவாக்குன திட்டத்தோடு இதை சேர்த்துக்கிட்டு இன்னும் வந்து நிறையா பில்டப் பண்ணி ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காங்க, சிறப்பாக இன்னும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மத்திய அரசின் பெண்கள் கல்விக்கான திட்டம், இதை படிச்சுக்கோங்க. SSA 2001 அப்படின்னு. இது வந்து 9th 5 இயர் பிளான்லேயே SSAன்னு கொடுத்துருந்தாங்களாமா. ஸோ SSA வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கோம். 86A ஆக்ட் 2002 சரிங்களா. இப்போ வந்து 86A அடிக்கடி நம்ம வந்து பாலிட்டியில் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 86A 2002 எதுங்க 6 to 14 கட்டாய கல்வி. அந்த வயதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கல்வி படித்தே தீரணும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, எவ்ரிதிங் ஃப்ரீ, படித்தே தீரணும். இப்போ கூட இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி விட்டுருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில், இதில் கம்பல் பண்ணுறாங்க, கட்டாய கல்வியை வந்து கம்பல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டில் வந்து பப்ளிக் எக்ஸாமமா, 5th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமமா, 8th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமா, ஃபெயில் ஆனின்னா திரும்ப அங்கேயே உட்காந்துருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டாய கல்வி படிச்சிரு நீ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில பேர் பாருங்களேன் 10th ஸ்டாண்டர்டில் தத்தியாக இருப்பான், மார்க் வந்து 500க்கு 300 350 தான் எடுத்திருப்பான். அவன் பாருங்களேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பான். ஆஃப்டர்
10 இயர்ஸ். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போதைக்கு அவன் படிக்காமல் இருந்திருக்கான், பின்னாடி அவன் வந்து பயங்கரம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்காட்டி அவன் அறிவாளியே இல்லை, முட்டாள் அவன் அப்படின்னு மாதிரியே சொல்ல முடியாது. நம்ம தெரியல, நிறைய 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கோம் மேக்ஸ், ஆனால் வரமாட்டேங்குதே. பெண் குழந்தைகளின் கல்விக்கென முக்கியத்துவ திட்டங்கள்லாம் இருக்குது. பெண் குழந்தை தொடக்க கல்விக்கான தேசிய திட்டம், மகிழா சமக்கியா திட்டம், கஸ்தூரிபா காந்தி பவிகா வித்யாலயா. ஸோ நிறையா திட்டங்கள் நேமிங்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் பண்ணிக்க உள்ள. இந்த மகிழா சமக்கியா திட்டத்துடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு இலக்கு நிர்ணயித்து இளம் பருவத்திற்கான அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அது பேர் சப்லா திட்டம். சப்லா திட்டம் நீங்கள் அங்கன்வாடியில் போயிருந்தா தெரியும். முட்டை கொடுப்பாங்க டெய்லி ஒன்று. 6 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு, 5 வயது வரைக்கும் முட்டை கொடுப்பாங்க. அது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு 10 பாக்கெட்டு சத்து மாவு கொடுப்பாங்கப்பா. வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும். சில பேர் வாங்கி பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துருவாங்க. இப்போ சரியான ஊட்டச்சத்து தெரியுமா அந்த சத்து மாவு. நீ வேணால் வச்சுக்கோ, 6 மாதம் அந்த பாக்கெட்டை அப்படியே வச்சிரு, ஒரு புழு பூச்சி கூட வராதுப்பா. அவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப வந்து இந்த இந்த அங்கன்வாடி மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துலாம் செமையாக இருக்கும். நீ அப்படியே நீ வந்து எல்லாமே அது வறுத்து செய்யப்பட்ட பொருள் பாரு. எல்லாமே வறுத்து, இப்போ வறுக்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா ஏதாவது செல்லு ஃபார்ம் ஆகி உள்ளே உட்காந்துக்கும். இல்லை வறுத்து நீட்டாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அருமையான திட்டம். இந்த சப்லா திட்டம் 2010. ராஜீவ்காந்தி வளரும் பெண்கள் இளம் பருவத்திற்கான திட்டம். வயது 17-18. ஊட்டச்சத்து அளித்தல் மற்றும் உடல்நலத்தை பேணுதல். இப்போ இதில் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் 24-25 உடைய ரீசெண்ட்டு நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணியோ அல்லது வேறு ஏதாவது புக்கில் கிடைச்சா சேர்த்து படிச்சுக்கோ. இளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து திட்டம் 2002-2003. 6 கிலோ தானியம் கொடுக்குறாங்க. 6 கிலோ தானியம் மாதந்தோறும். நீங்கள் வந்து சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா, 5 வயது குழந்தை வரைக்கும் குழந்தை பிறந்து நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் அங்கன்வாடியில் வந்து ஒரு 2 டேஸ் போய் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா மாதம் அந்த ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. கம்பல்சரி வாங்கியே தீரணும், சாப்பிட்டே ஆகணும். சில பேர் காலை உணவே அதுவே தான், அந்த மாவு தான் பிசைஞ்சு உருண்டையாக சாப்பிடுவாங்க. இந்திரா காந்தி மத்திர்வா ஷியோகஜனா IMSY சொல்ல சான்ஸ்கிரிட் நேமில் வரும், வாயில் நுழையாது தான். கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பணம் வழங்கும் திட்டம். வேலை அளிப்பதற்கான கூலி தருதல் ரூபாய் 4000 3 தவணையில் கொடுக்குறாங்க. பேறுகால விடுப்பு சட்டம் 1961 இன்னும் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து சேலரியோட அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்களே. கஸ்தூரிபா காந்தி பலிகா வித்யாலயா திட்டம். தமிழக அரசின் என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. 1989 பெரியார் ஈவரா நாகமை திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்குறது, யாராவது நின்ட்டாங்கன்னா அவங்கள போய் பார்த்து பேசி அவங்கள வந்து வர வைக்கிறது இன்னும் நடக்குது. நிறையா கிராமத்து சைடெலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்களாமா. ஒரு 1 மந்த்து வருவான் அவளை பையன் பொண்ணு, அவ்வளோதான் 1 மந்த் தான் வருவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே இருந்துக்குவாங்க. கேட்டால் எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டிலையே உட்காந்து வீட்டை பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வாங்கலாமா அந்த குழந்தைய. அங்கேயே கிடக்கும். இப்போ அந்த குழந்தையை தேடி போகிறாங்க யார், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு நேராக தேடி போய் அந்த குழந்தைய வந்து பார்த்து அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்து நிறையா அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, இல்லைங்க சமையல்லாம் செய்யணுங்க, அவள் சமையல் செஞ்சு பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து வெளியே காலைல 7 மணிக்கு கிளம்பி காட்டு வேலைக்கோ அல்லது தோட்ட வேலைக்கோ அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கோ போயிடுவாங்களாமா. சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ அந்த குழந்தை தான் பார்த்துக்கணும். அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, வர வச்சு காலை உணவு திட்டம் கொடுத்து மதியானம் சாப்பாடு கொடுத்து சும்மாவே உட்கார், படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வா கவனிச்சிட்டே இரு, கிளாஸை மட்டும் சும்மா கவனி அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, சரிங்களா. இது மாதிரி நடக்குது, நமக்கு தெரியல. நம்ம வந்து அர்பன் சிட்டியில் இருக்கிறதுனால தெரியாது, ரூரலில் நிறைய நடக்குது. இளநிலை கல்லூரி படிப்பு வரை பெண்களுக்கான கல்வி, இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் படிச்சுக்கும் நமக்கும் தேவை.
இந்திய பெண்களுக்கான அரசின் பொருளாதார திட்டங்களில் ஸ்வலாபன் பாருங்கள், இது வந்து பாயிண்ட் நோட் பண்ணிங்க. ஸ்வலம்பன் 1982. என்னது? வேலைவாய்ப்பு பெறவும் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பெறவும் சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் பயிற்சி அளிக்கும் திட்டம் தான் இந்த ஸ்வாலம்பன். நெட்டில் சர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்வாலம்பன் 1982 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். சுவசக்தி திட்டம், ஊரக மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கல், மகளிர் எளிதாக பயன்படுத்தும் பொருட்டு வட்டியில்லா கடன் வழங்குதல் அந்த திட்டம். அடுத்தது பாருங்கள், STEPW 2023-24 சப்போர்ட் டு ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் உமன். அடுத்து 2001 ஸ்வம்சித்தா 2001 SHG மூலம் பெண்கள் தொழில் தொடங்க வழி, இந்திரா மகிழா யோஜனா. இப்போ திட்டத்தை மாற்றிருக்காங்களா, அந்த திட்டத்தோட பேர் வந்து இந்திரா மகிழா யோஜனா. தனலட்சுமி 2008 8ஆம் வகுப்பு வரை பெண்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. ராஷ்டிரிய மகிழா கோஷ் குறுநிதி சேவை வழங்குதல். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு லெவலே எடுத்து படிச்சுக்கணும். ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2004 சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 2004 அந்த பட்ஜெட்டில் நாட்டில் செலவினத்திலும் செய்யப்படும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகையை பெண்களுக்கு செலவு செய்ய வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கஸ்திரி சக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு சமூக வளர்ச்சியில் முன்னேற்ற சாதனைகளுக்கு அங்கீகரிக்கணும். தேவி அக்கலியாபாய் விருது, கண்ணகி விருது எல்லாமே வந்து இந்த கஸ்திரி சக்தி புரஸ்காரில் வந்தது. புரஸ்கார் மாதா ஜீஜாபாய் விருது, ராணி ஜெயின் டென்ஜோ ஜஹாங் விருது, ராணி லட்சுமிபாய் விருது, ராமாதேவி விருது எல்லாம் பெண்களுக்கான விருது. அடுத்த இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா நவஜத் சிசு சுரக்ஷா காரியகிராம் 2009 சிசு இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது, சுகாதார நிலையத்தில் வந்து அவங்கள பாதுகாத்து வைக்கக்கூடியது. பாரதிய மகிழா வங்கி 2013 சான்சலர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு தனியாக ஒரு பெண்களுக்கான வங்கியே கொடுத்துருக்காங்க. 1000 கோடி முதலீடில் தனியாக ஒரு பேங்க் 2013 ஆண்டில் பட்ஜெட்டில் அது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் பெண்களுக்கு சமூக திட்டங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் பெண்களுக்கு விடுதி 1972 செஞ்சுட்டாங்க. ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993. பெண்களுக்கான தேசிய உதவி திட்டம், பெண்களுக்கான எழுத்தறிவு அதிகரிப்பதன் நோக்கம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் மொத்த மக்களின் 80% எழுத்தறிவை அடைவது தான் அடைஞ்சிட்டோம்ல. 80% எழுத்தறிவு அடைஞ்சிட்டோம், தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு. மகளிர் திட்டம் தமிழ்நாடு அரசு 1997-98 திருமண உதவி திட்டம், மங்கள மாலை திட்டம் 1981 மூவலூர் ராம அமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம், ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை உதவி திட்டம் 1981 சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு தான் போக முடியும். நீங்கள் உட்காந்து இதை மனப்பாடம் பண்ணணும், ரீகால் பண்ணணும், அப்போ ஞாபகத்தில் இருக்கும். 92 தொட்டில் குழந்தை திட்டம், விதவைகள் நிதி உதவி திட்டம். ஸோ பணிபுரியும் பெண்களாக இருந்தாங்கன்னா, ஜாப் போயிட்டுருக்காங்க, ப்ரைவேட் ஜாப்ஸோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்ஸோ இருந்தாங்க அப்படின்னா, தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழில் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, பேறுகால உதவி சட்டம் 1961, சம ஊதிய சட்டம் 1976, மகளிர் காவல் நிலையம் 1992, தமிழக பெண்கள் ஆணையம் 1993, தேசிய பெண்கள் 1992. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் கொஞ்சம், அதையும் பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக படிக்கிறதுனால தப்பு இல்லை, ஞாபக சக்தி தான் அதிகமாகும். மாநாடு நடந்திருக்கு பாருங்கள், யாருக்கு? பெண்களுக்கான மாநாடு, உலக பெண்கள் மாநாடு. எப்போது? 1975 மெக்சிகோ, டென்மார்க்கில் 80, 95 கென்யா, 95 சீனா. அதுக்கப்புறம் நடந்திருக்கா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோம். சார்க் மாநாடு
பெண்களை பற்றி பேசியிருக்காங்க சார்க் மாநாட்டில் 1978 பெண்கள் ஆண்டுங்க. 1978 பெண்கள் ஆண்டு வேணும். சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8, அது ஞாபகம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறோம். குழந்தைகள் ஆண்டு 1979, பெண் குழந்தை ஆண்டு 1999. சார்க் டிகேட் த வைல்ட் சைல்டு 91 to 2000 இது இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் இந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இப்போ வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பக்கம் வந்திருக்கோம். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் பாருங்கள், உள்ளாட்சி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கண்ண மூடி சொல்லலாம். ஸோ ஓல்டு கொஷின்ஸ் அப்போ தான் வந்து புதுசாக கொடுத்தாங்க பஞ்சாயத்தில் 33%. அதனால் எக்ஸாம்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க, இப்போ கேட்க மாட்டாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இல்லையா, இப்போ படித்தோம். ஜனவரி 1992. ஆக்சுவலாக நம்ம ஜனவரின்னு படிக்கல, 1992 படிச்சுட்டு வந்தோம். இப்போ ஜனவரி கொடுத்துருக்காங்க, ஜனவரி 1992. ஸோ நீங்கள் 92 படிச்சிருந்தாலே ஜனவரி பற்றியே கவலைப்படல. இங்கே பாருங்களேன், எல்லாம் கொடுத்தது பாருங்கள், 94 தான் கொடுத்துருக்காங்க, 93, 94 தான் கொடுத்துருக்காங்க. ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன், முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா விஎஸ் ராமாதேவி. இது புக்கில் கிடையாது, படித்து வச்சுக்கணும், ஏன்னா அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்து மேரேஜ் ஆக்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்ளைஸ் டு ஹோல் இந்தியா எக்ஸப்ட், ஏன்னா அவங்க 370 வந்து பயன்படுத்தினாங்க. அது சிவில் சட்டம் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வச்சுருந்தாங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீரில் மட்டும் கிடையாது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, புக் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த பேஜில் இருக்கிறது படிச்சுக்கங்க. நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, சரிங்களா? நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக படிங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 24, 25 அதிகமான கொஷின்ஸ் கேட்பான், அதிலேயே கோத்ரூ பண்ணுங்கள், சரிங்களா? இது பிடிஎஃப் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.